சேலம் மாவட்டம் கெங்கோலி வட்டம் கொண்டையம்பள்ளி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். இது பார்த்தாக்கா இது வந்து 3வது பாகத்துக்கு இதோட ஃபுல் ஈல்டு வந்து 12 லிட்டர் தாங்க இருக்குது. ஆனால் பட் இந்த ஏபிஎஸ் பயோனியர் வந்து முதல் பாகத்திலே 24 லிட்டர் பால் வரும். இப்போ வந்து ஆக்சுவலாக எங்கிட்ட அது வந்து ஏற்கனவே இந்த ஹெச்எஃப் இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் வந்து இப்போ ஏபிஎஸ் வந்து நாங்கள் இது வந்து இப்போ எங்ககிட்ட இந்த கன்று பிறந்திருக்கு. இப்போ ஏபிஎஸ்லேயே வந்து இது வந்து பயோனியரு அப்படிங்கிற இந்த ஹெச்எஃப்க்கு வந்து பார்த்தா இந்த மடி வளம் கீழே தொங்கிட்டு இருக்கோம். இந்த கால் அமைப்பு புறநாடி இருக்கும். ஆனால் எங்கள் ஏபிஎஸ்க்கு வந்து இந்த மாரி மடி அமைப்பு கணக்காக அதிகம் தொங்காமலையும் அதோடைய அம்மா வந்து இதோட அமைப்பு புறநாடி அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்தாண்டு இடம் சின்னதாகவும் வர வர இப்படி சறுக்குமோ இது கொஞ்சம் அமைப்பு இதாக இருக்கும். ஆனால் இது வந்து இந்த பயோனியருங்கிற இன்ஜெக்ஷன் பிறந்த கன்று வந்து இந்த பின் வெயிட் அகலமாகவும் இந்த இடம் இறக்கலாமல் நல்லா மேடாகவும் இந்த தொடை அமைப்பு நல்லா அகலமாகவும் நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ சாதா ஹெச்எஃப் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு 12 லிட்டர் பால் வருதுன்னா அதுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம 2 நேரம் 6 கிலோ தீவனம் கொடுப்போம். ஆனால் பட் வந்து அந்த 6 கிலோ தீவனம் அதுக்கு கொடுக்குறோம்னா நம்ம கொடுக்குற மற்ற வைக்கலோ தட்டு மற்ற நம்ம செய்கிற வேலை எல்லாமே ஒரே வேலை தான். ஆனால் பட் நம்ம ஏபிஎஸ் பயோனியர் வந்து நம்ம ஆக்சுவலாக பார்க்க போனோம்னாக்கா இது நம்ம 6 கிலோ அது 3 கிலோ கொடுத்தோம்னா 6 லிட்டர் பால் கறக்குது. பட் இது ஒரு காலையில் 2 லிட்டரு சாயங்காலம் 2 கிலோ இப்படி 2 கிலோ சாயங்காலம் 2 கிலோ நம்ம தீவனம் கொடுத்தோம்னா அதோட வேலையும் இதோட வேலையும் ஒன்று தான். ஆனால் பட் வந்து இது வந்து 24 லிட்டர் பால் தரும்.